தலைமுறை செய்தி எதிரொலியாக திருவாரூர் மாவட்டத்தின் பல இடங்களில் தண்ணீர் பிரச்சினை முடிவுக்கு வந்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதிகளில் 100க்கு மேற்பட்ட கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கொரடாச்சேரி ஒன்றியத்திற்குட்பட்ட கண்கொடுத்த வனிதம் ஊராட்சியில் கடந்த 10 தினங்களுக்கு மேலாக குடிநீர் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டி அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் உட்பட 100க்கு மேற்பட்டோர் கண்கொடுத்த வனிதம் கடைவீதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காலி குடங்களுடன் பெண்கள் உடனடியாக தண்ணீர் வழங்க வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். இதுகுறித்து புதிய தலைமுறையில் செய்தி ஒளிபரப்பியதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மதிவாணன் உத்தரவின் பேரில் பழுதான மோட்டாரை சீரமைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று தற்போது அந்த பகுதியில் தொடர்ந்து தண்ணீர் கிடைப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். எங்க ஊர்ல ஒரே ஒரு டேங்க் தான் இருந்துச்சு. அதை நம்பி தான் நாங்க பண்ணிட்டு இருந்தோம். நாங்க 1 கிலோமீட்டர் தள்ளி நாங்க தண்ணி தூக்கிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். ஆனா இப்ப சாலை மறியல் பண்ணி பழட்டம்லாம் வச்சு டிவிலாம் வந்து சேனல்லாம் எடுத்துருந்தாங்க. இப்ப தண்ணி வந்துகிட்டு இருக்கு. எல்லாம் சந்தோஷமா இருக்கு. எல்லாம் எந்த பிரச்சனை இல்லை. தொடர்ந்து தண்ணி வராம 15 நாள் ஆயிட்டு. அது இந்த ஒரு டேங்கை நம்பி தான் எல்லாரும் இருக்கோம். தண்ணி இல்லாமல் ரொம்ப அவதிப்பட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிற பசங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அவதிப்பட்டுச்சு. புதிய தலைமுறையெல்லாம் எல்லாம் வந்து இந்த பேட்டி எடுத்தாங்க. சாலை மறியல் கண்கொடுத்த நிறுவனத்தில் பண்ணியிருந்தோம். அப்புறம் எல்லாரும் நல்ல விதமாக வந்து சொல்லி எல்லாம் செஞ்சு இப்போ தண்ணி நல்ல விதமாக வந்துகிட்டு இருக்குங்க.